வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக வந்து இந்த பிரான்ச்சை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து ட்ரிபிள் இ பற்றி பேசணும், மெக்கானிக்கல் பற்றி பேசணும், அண்ட் இசிஐ பற்றி பேசணும். இப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் இன்னும் வந்து பிரான்ச்சஸ் பற்றி நிறையா பேசுங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிரான்ச்சை பற்றி பேசுங்க சார்னு சொன்னனால இப்போ நான் பேச போகிற பிரான்ச் அதிகம் யாருக்கும் தெரியாத, அதிகம் யாரும் பேசாத ஒரு பிரான்ச்சை பற்றி. ஏன்னா இந்த பிரான்ச்சோட சிறப்பு அம்சமே என்னன்னா, இந்த பிரான்ச் படிக்கும் போதே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இந்த பிரான்ச் இன்ஸ்டிட் பண்ணுறதே கவர்மெண்ட் தான். ஓ, நல்லா இருக்கா? எந்த பிரான்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஒரு அரிய தகவலாக இருக்கும். ரைட், நீங்கள் சூஸ் பண்ண இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எந்த மாதிரி குரூப்பை சூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி பிரான்ச் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கேரியரே டிசைட் பண்ணும். இப்போது நீங்கள் ஏடிஎஸ் சூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம், இசி சூஸ் பண்ணலாம். நிறையா வந்து 100க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து நம்ம கவுன்சிலிங்கில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப லிமிட்டடான கோர்சஸ் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாருமே ஒரு கோர்ஸ் எடுத்து தராங்கன்னா நம்ம ஆட்டு வந்த மாதிரி ஒரே கோர்ஸை நோக்கி தான் போகிறோம். அந்த கோர்ஸோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கான ட்ராபேக்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிற போல் குரூப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற, கிண்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இருக்கிற ஒரு பிரான்ச். ரொம்ப 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 டிமாண்டான பிரான்ச். இது எந்த பிரான்ச்சுன்னு வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆவலாக இருக்கீங்களா? அப்போ வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கண்டிப்பாக இந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 40 சீட்டு தான், அது உங்கள் லைஃபே மாறப்போகுது. என்ன பிரான்ச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? இப்போது இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற பிரான்ச் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பில்டிங்கில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. எல்லாத்தோட கனவு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுன்னா, அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் படிக்கிறது நிறைய பேர்த்துக்கு கனவு. இத்தனை நாள் வந்து அவங்க மாஸ்டர் டிகிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2022 அவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ் பேர் பி பிளான். என்னது? பேச்சுலர் ஆஃப் பிளானிங். இந்த இது வந்து ஐஐடி, ஐஐஎம் அந்த மாதிரி இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற படிப்பு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதுவும் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரொம்ப பழமையான இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. பி பிளான். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆர்கிடெக்சர், சிவில் அண்ட் மேனேஜ்மெண்ட் மூணுமே வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். என்னென்னா ஆர்கிடெக்சர், சிவில் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த இது ஏன் இந்த இது வந்து 2022 இது ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ நிறையா நீங்களே பார்க்கலாம், சிட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி நிறையா வந்து சிட்டிஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ஏதோ மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க, பாலம் மாற்றிட்டு இருக்காங்க. ஏதாவது அந்த சிட்டிஸ் வந்து ரினோவேட் இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், அது ஒன்லி வந்து சிட்டியில் மட்டும் இருக்கக்கூடாது, வில்லேஜும் டெவலப் ஆகணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இந்த வில்லேஜையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் வந்து என்னது, ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஸ்மார்ட் வில்லேஜ். இந்த மாதிரி வந்து வில்லேஜையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அப்படி டெவலப் பண்ணணும்னா எத்தனை வில்லேஜஸ் இருக்குது, அத்தனை வில்லேஜஸ்க்கெலாம் வந்து ஒரு தரமான வந்து
ஒரு இன்ஜினியர்ஸ் வேணும், நல்ல ஒரு பிளான் பண்ணுறவங்க வேணும், அந்த மாதிரி இது நம்மகிட்ட இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து தரமான இன்ஜினியரை உருவாக்கணும் நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் பி பிளானிங் இருக்கிற கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து 40 சீட்டு தான். எவ்வளோ? ஒன்லி 40 சீட்டு தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்பர் 1 கோடு போட்டால் என்னது? சிஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. அதே மாதிரி நம்பர் 2 என்ன உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதோட கவுன்சிலிங் கோட் நம்பர் 3 என்னது? கவுன்சிலிங் கோட் நம்பர் 3 அந்த காலேஜ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இருக்கிற ஒரே பேச்சுலர் டிகிரி பி பிளான். 40 சீட்டு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப டிமாண்டான கோர்ஸு. எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் மனசில் வந்து என்ன இருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஏடிஎஸ், இசிஇ இந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அன்னைக்கு 4 வருஷம் கழித்து நீங்கள் யோசிப்பீங்க, ஸோ அன்றைக்கி நான் ஒரு வீடியோவை பார்த்து வந்து என்னுடைய லைஃப்பை வந்து நான் நல்லபடியாக சூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. எனக்கு தெரிஞ்ச சோர்சர் பிரகாரம் வந்து என்னென்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க அந்த ஒரு நோக்கத்தில். ஏன்னா படிக்கிறவங்களே 40 பேர் தான் படிக்கிறாங்க. இவங்களை வந்து அப்படியே கவர்மெண்ட் ஜாப்புக்கு எடுத்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வில்லேஜையும் வந்து டெவலப் பண்ணணும் நோக்கத்தில் 18 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. 18 பாயிண்ட் சம்திங், அதான் 18.2 கோடி நினைக்கிறேன். அந்த கோடி கொடுத்து இந்த கோர்ஸ் ஆரம்பிங்க, நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவான இன்ஜினியர்ஸ் வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸ். இன்னும் வந்து இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்களே டைரெக்டாக வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் லேண்ட்லைன் நம்பருக்கு அடித்து நீங்கள் டைரெக்டாக அந்த கோர்ஸை பற்றி கேட்டுக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிளான் பண்ணணும். இந்த சொன்ன மாதிரி பிளான் பண்ணணும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிங்க பிளான் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் வந்து அந்த கல்யாணம் நடக்க போகிறது என்னமோ 10 to 1 ஒரு டைமுக்குள்ளே. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த ஏற்பாடாளர்கள் வந்து என்னென்ன அதுக்கான இது இருக்குது. இன்விடேஷன் அடிக்கணும், மண்டபம் பார்க்கணும், சமையலுக்கு பண்ணணும், இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும், பூ வாங்கணும், போக வந்து வர்றவங்களுக்கு நல்லபடியாக பண்ணணும், சமையல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் நடக்க போகிற ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ ஏற்பாடு, எத்தனை பேர் வர்றாங்க, யாருக்கும் இதாகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கே வந்து அவ்வளோ பிளான் பண்ணும்போது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து அதுவும் என்னது 5 ஆண்டு திட்டங்கள் 10 ஆண்டு திட்டங்கள் சொல்லி எந்த கவர்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நகரத்தையும் கிராமத்தையும் டெவலப் பண்ணணும்னு அந்த மாதிரி நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் வந்து இந்த கோர்ஸ். எல்லாருமே வந்து இந்த கோர்ஸை பற்றி நல்லா தேடி பார்த்துட்டு உங்களுடைய சாய்ஸில் வந்து இந்த கோர்ஸை கண்டிப்பாக வைங்க. கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது வந்து சிவில், ஆர்கிடெக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 3 சேர்த்து படிப்பீங்க. போக வந்து கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து வரப்போகுது. போக வந்து ரொம்ப 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 டிமாண்டான இது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த கோர்ஸை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கோர்ஸை பற்றி பார்க்கலாம். அதுவரை என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.